இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் பயங்கர சோகமாயிட்டேன். ஆமாங்க, ரொம்ப நாளாக ரோஸ் செடி வந்து ஒரு மாதிரி காஞ்ச மாதிரியே இருக்குங்க. நல்லா பூ கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. சடனாக கொஞ்ச நாளாக பார்த்தா இவ்வளோ காஞ்சிடுச்சு. சரி, சத்து பத்தலை போலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா கிளைகளையும் கட் பண்ணி போட்டுட்டேங்க. பெரிய கிளைகள் எல்லாம் வந்து ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு கட் பண்ணி ஆச்சுங்க. ரோஸ் செடியோட வேர் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணும்போதே பார்த்தா மண்புழு இருந்ததுங்க. ஒரு இடத்துல மண்புழு இருக்குன்னா அந்த செடிகள் நல்லா வளரும்ன்றது தான் மீனிங். அப்புறம் கட் பண்ண செடியை நல்லா க்ளீன் பண்ணி விட்டு மஞ்சள் தண்ணியை கரைச்சி ஊற்றுனுங்க. அப்போ தான் பூச்சி ஏதாச்சும் இருந்தாலும் இறந்து செடி நல்லா வளரும். ஆல்ரெடி முட்டை ஓட்டை வந்து சேர்த்து வச்சுட்டு வந்தேங்க. எரிச்சு கார்பனாக மாற்றி நம்ம செடிக்கு போடும்போது முதல்ல இந்த மாதிரி துளிர் விட்டு நல்லா பூ எடுக்குங்க. ஆல்ரெடி இருந்த 2-3 செடிக்கு நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் செடினாலே அதுக்கு நர்சரியில் தனியாக ஃபெர்டிலைசர் விற்பாங்கங்க. அது நம்ம வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சூப்பராக வளருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.